வணக்கம் நண்பர்களே, இது ஜிஎஸ் மீடியா தமிழ். நான் வெங்கடேச பெருமாள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மிக்ஸி நல்லா ஓடும், ஆனால் சட்னி அரைப்படாது, பவுடர் ஆகாது. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஷாஃப்ட் பாருங்கள், இது எவ்வளோ நல்லா தேஞ்சு போயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கண்டிஷனாக இருக்கிறதுனால தான் அரைப்படுறது ப்ராப்ளம். பாருங்கள், இந்த ஷாஃப்ட் எப்படி லூஸாக சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். ஷாஃப்ட் சுற்றுது, ஆனால் பிளேடு சுற்றலை. இதுதான் அரைக்காததுக்கு காரணம். இதுக்கு புதுசாக ஒரு ஷாஃப்ட் மாற்றிட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பாருங்கள், இது ஒரு புது ஷாஃப்ட். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் ஸ்கொயர் ஷேப்பு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இது ரொம்பவுமே முக்கியமான விஷயம். இது ஒரு நல்ல பிளேடு. இதில் அந்த ஸ்கொயர் ஹோல் இருக்குது பாருங்கள், அது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த நட்டு, இந்த ஷாஃப்ட்டு, பிளேடு இதெல்லாம் டைட் பண்ணுறதுக்குரிய நட்டு. இது உள்ள ஒரு பள்ளமாக ஒரு ஸ்டெப் தெரியுது. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நட்டு லெஃப்ட் த்ரெட்டு, இதை ஆன்டி கிளாக் வைஸில் டைட் பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸ் டைட்டு. இந்த நட்டை டைட் பண்ணும்போது அந்த ஸ்டெப்புங்க ஃபுல்லாக மலையிற அளவுக்கு த்ரெட்டு ஏறுது பாருங்கள். அதுதான் அந்த பிளேடை டைட்டாக பிடிக்கிறதுக்கான காரணம். இப்போ ஷாஃப்ட்டையும் பிளேடுங்களையும் ஒன்றா வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம் நட்டை போட்டு. அந்த ஸ்கொயர் ஸ்டெப்பும் இந்த பிளேடுங்களோட மட்டமும் எவ்வளோ கரெக்டாக ஒன்றா இருக்கு பாருங்கள். மட்டத்துக்கு இருக்கணும். இப்போ நட்டை டைட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, நட்டு வந்து லெஃப்ட் த்ரெட்டு, அதனால் ஆன்டி கிளாக் வைஸில் டைட் பண்ணணும். இப்போ இந்த செட்டை அப்படியே ஒரு துணியில், பழைய துணியில் வச்சு கை பிடிச்சிங்க. கையை கட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். அப்படியே வச்சுட்டு கட்டிங் பிளேயரால் டைட் பண்ணுங்க. நல்லா டைட் பண்ணணும், பட் ஓவர் டைட் பண்ணிடாதீங்க. நட்டு மர ஸ்லிப் ஆகிடும். இப்போ நட்டு நல்லா டைட் ஆகிடுச்சு. ஷாஃப்ட்டும் பிளேடுங்களும் நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இது மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஷாஃப்ட்டில் ஒரு 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும். இதை அப்படியே ஜார் புஷ்ஷில் சேர்த்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்த்துக்கங்க. இப்போ இந்த புஷ்ஷுக்கும் ஒரு 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டோம்னா ஷாஃப்ட்டு விட்ட மாதிரி இதுக்கும் 2 சொட்டு எண்ணெய் விட்டுக்கணும். இது ஃபைபர் வாஷருங்க. லூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்க வேண்டியது. அப்புறம் கப்ளர் போட்டு டைட் பண்ணி நல்லா டைட் பண்ணிட்டு வந்து, இதுவும் லெஃப்ட் த்ரெட்டு தான், ஆன்டி கிளாக் வைஸ் டைட் தான். கப்ளர் நல்லா டைட் பண்ணிக்கணும், ஃபுல் டைட் பண்ணிக்கணும். இப்போ ஜார் ரெடி. இனிமேல் சட்னியோ பவுடரோ எல்லாம் நல்லபடியாக அரைக்கும். வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
ஷாஃப்ட்டு நல்லா ஃப்ரீயாக சுற்றுது, ஃப்ரீயாக கப்பரும் ஃப்ரீயாக இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.